ஹாய் கைஸ், ஃப்ரீலான்சரில் ஒரு ஜாப் ஒன்று போஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. வெப்சைட் டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ நம்ம கிளாஸில் வந்து எங்களோட கிளாஸில் வந்து டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு தனியான ஒரு வெப்சைட் படிப்போம். பட் அந்த ஃப்ரீலான்சரில் தேவையான ஆட்கள் இப்படி போஸ்ட் பண்ணுவாங்க. இது கொஞ்சம் அமௌண்ட்டும் கூட இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஒர்க் வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக நல்ல அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகின மாதிரி இருந்தால் உங்களை லாங் டைம் ஹையர் பண்ணுவாங்க. என்னென்னா ஃப்ரீலான்சிங் சைட்டில் இருக்கிற ஒரு மெயின் கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் எல்லா எம்ப்ளாயருக்கும் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது சரியான ஒரு எம்ப்ளாயர் நீங்கள் பிடிச்சிங்கன்னா நீங்கள் எவ்ரி மந்த் சரி ஸ்டபிளான இன்கம் ஒன்று ஜெனரேட் பண்ணலாம். ஓகே, இது ஒன்றும் இல்லை. இங்கே ஜாப் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மட்டும் தான். நீங்கள் ஜாப் போஸ்ட் பண்ணி நீங்கள் எம்ப்ளாயர் தேட வேண்டிய அவசியம் இல்லை. எம்ப்ளாயர் ஜாப்பை போஸ்ட் பண்ணிட்டு உங்களை தேடுவாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ நீட் அ ஃப்ரீலான்சர் டு எக்ஸ்ட்ராக்ட் ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட் டேட்டா ஃப்ரம் வெப்சைட்ஸில் இருந்து சில டேட்டாவை அவருக்கு தெரியும். அதில் என்ன ஸ்டேட் என்ன, டிஸ்ட்ரிக்ட் என்ன, காம்ப்ளெக்ஸ் எஸ்டாப்ளிஷ், அப்படி அந்த இந்த டேட்டாஸ்களை அவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தர சொல்கிறாரு. அவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, வெப் ஸ்கிரப்பிங் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு ஆர்கனைசிங் சில தெளிவுகள் இருக்கணும். அதே மாதிரி அட்டென்ஷன் டு டீட்டெயில் டு என்ஷூர் அக்யூரசி ஆஃப் த டேட்டா, ஃபெச் டேட்டா. அந்த டேட்டாவை நீங்கள் இது பண்ணுறதுல ஒரு எக்யூரசி லெவல் இது இருக்கணும். ஜஸ்ட் இதுக்கு வந்து 3 பேர் தான் ப்ரொப்போசல் பண்ணியிருக்காங்க. நம்ம அவங்க ஜாப் போஸ்ட் பண்ணுவாங்க, அந்த ஜாப்புக்கு நம்ம ப்ரொப்போசல் பண்ணணும். அதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் இருக்குது. இப்படி நிறைய ஜாப்ஸ்கள் இங்கே போஸ்ட் பண்ணப்படும். அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், 1 by 1 இது பண்ணணும். இதில் வெரிஃபைடு என்ன, இதில் எப்படி கண்டெஸ்ட் நடக்குது, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கிளாஸில் ஃப்ரீலான்சர்னா என்ன, ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுற, ஹை குவாலிட்டி ஜாப் எப்படி இது பண்ணுற, இதில் எப்படி பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி ப்ரொப்போசல் எப்படி ரைட் பண்ணுறது, அதே போல் ஸ்கேம் ஃபேக் கிளைண்ட்ஸ்கிட்டேருந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது, அதே மாதிரி உங்களோட ஃபெஸ்ட் ஆர்டரை எப்படி இது டெலிவர் பண்ணுற, 5 ஸ்டார் ரிவ்யூ எப்படி எடுக்கிறது, உங்களோட ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ் எப்படி ஸ்கேல் பண்ணுறது, ஃப்ரீலான்சர் கண்டெஸ்ட்னு என்ன, அதுலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதே மாதிரி ஃப்ரீலான்சர் மெம்பர்ஷிப் டீட்டெயில், அதே மாதிரி ப்ரிஃபர்ட் ஃப்ரீலான்சர் ப்ரோக்ராம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது எப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் கிளாஸில் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ A to Z கிளாஸ் நடக்கும். ஸோ இதில் வந்து நாங்கள் எங்களோட டெலிகிராம் சேனலில் வந்து ஒரு 2400க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸில் ப்ரூஃப்கள் ஷேர் பண்ணுறோம். செக் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாமே ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது. அதே மாதிரி இதில் பின் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு 31 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதை அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேயே அந்த கான்செப்ட் ஷேர் பண்ணுறோம். ஸோ இதை எக்ஸஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். இந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அல்லது டிக்டாக் பயோவில் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸுமே மேலே ஷோ ஆகிரும். அதை இது பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸ், எங்களோட கோர்சஸ் எல்லாம் ஃபாரினில் உள்ளாக்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அது மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்குது. தேவையானாக்கள் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கூகுளில் போய்ட்டு வெல்ஃபியர் அகாடமி சர்ச் பண்ணாலும் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே அங்கேயே வந்துடும். அதே மாதிரி யூடியூபையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். சில யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ ஆன்லைனில் ரியலாக மணி மேக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கட்டாயம் கிளாஸஸை